மாலினி. ஏய், இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? உன்னை தேடி வீட்டுக்கு போனோம். நீ பின்னாடி இருக்கேன்னு சொன்னாங்க, அதான் இங்கே வந்துட்டோம். இந்த டைமில் வந்திருக்கீங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அப்படி என்ன விஷயம்? இரு அதுக்கு தானே வந்திருக்கோம். ஏமா மாலினி, வந்த விஷயத்த சொல்லுமா. மாலினி, என்னாச்சு? ஐயோ பதறாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு என்னோட பர்த்டேல, அதான் உங்களை இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஏய் ஆமாய்யா, நாளைக்கு உனக்கு பர்த்டே இல்லை, 2 நாளுக்கு முன்னாடி சொன்னீங்களே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேயா. தேங்க்யூ. அப்புறம் நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? பொறுமா, அதை சொல்ல தானே வந்திருக்கா? ஐயோ, ஏதோ பெருசாக இருக்கும் போல. எனக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு தான் நிலா பேபிக்கும் பர்த்டே. அதனால தான் கொஞ்சம் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலான்னு வீட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இதுவே சென்னையாக இருந்தால் மினி ஹால்லாம் புக் பண்ணி பயங்கரமாக இருக்கும். இங்கன்றனால சும்மா அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, இதோ நீங்கள் எல்லோரும் அவங்கள மட்டும் வச்சு சின்னதாக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் உங்களை இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஓ ஆமாம்ல, நிலா பேபிக்கு நாளைக்கு தானே பர்த்டே. நாளைக்கு வந்துடுங்க. வந்துட்டா போச்சு, மாலினிக்கு இல்லாமலா? அதெல்லாம் சரி, எப்போ வருவேன்? எப்போ வரணும்? மார்னிங் ஒரு 10 o'clock. எது 10 மணிக்கா? ஆமாம். ஏன்? உங்கள் வீட்டுக்கு 10 மணிக்கு நாங்கள் வரவா? ஆமாம். ஏன்? ஐயையோ, அதெல்லாம் வேணாம்தா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், நானும் உங்கள் வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கு வந்தேன்ல. நாளைக்கு எனக்கு பர்த்டே வேறு. நாளைக்கு நீங்கள் எனக்கு எங்கள் வீட்டுக்கு காலையிலே வந்துடுங்க, 10 o'clock. ஐய, இங்கே பாரு, எங்கள் வீட்டுக்கு நீ எப்போ வேணாலும் வரலாம், போகலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் எங்களை கூப்பிடுற, இதில் என்ன இருக்குது? நல்லா சொன்னப்போ. எங்கள் வீட்டில் நானே எங்கள் அப்பத்தாலும் மட்டும்தான். நீ எப்போ வேணாலும் வரலாம், போகலாம், இருக்கலாம். ஆனால் அப்படி உங்கள் வீட்டில் ஏன், என்னாச்சு? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் அக்கா, பாலு அண்ணா, பாப்பா, அப்புறம் பாட்டி, உங்கள் அண்ணனுங்க, இவ்வளோ பேர் இருக்கும்போது நாங்கள் ஏன், அவங்களும் மனுஷங்க தானே, என்ன ஏலியன்ஸா என்ன? ஏலியன்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, உன் சின்ன அண்ணன் இருக்கானே. எப்பா, நாளைக்கு எப்படா ஃபங்க்ஷன் வந்துட்டு வீட்டுக்கு வர போகிறோன்னு பார்க்குறேன். இதில் நீ காலையிலேயே. சரியா போச்சுப்பா. என்ன சொல்கிறீங்க? எதாக இருந்தாலும் சத்தமாக சொல்லுங்க, ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடப்போங்க. என்ன மதி, நாளைக்கு காலையில் 10 o'clock வந்துருங்க. என்ன 10 o'clock வா? ஆமாம், 10 o'clock நீங்கள் வந்துடணும். பாத்தியாப்ல, என்னையில அப்படி கூப்பிட்டுச்சான்னு. மதியம் மட்டும் காலைல 10 மணிக்கே வந்துடணும்னு எப்படி கம்பேர் பண்ணதுன்னு பார்த்தியா? அதானே, அதான் கூடவே இருந்தால் அதோட அருமை என்னன்னு தெரியாதான். எதுவாக இருந்தாலும் தள்ளி இருந்தால் தான் அதை பற்றி புரியுமா. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், எங்களெல்லாம் அப்படி சொன்னியா? நீ எங்கள் வீட்டில் தானே இருக்க. அதைத்தான் நானும் சொன்னேன். உங்கள் வீட்டிலே தான் நானும் இருக்கேன். அதனால தான். இதே நானும் தள்ளி இருந்தேன்னா இப்போ இந்து மாதிரி என்கிட்ட எப்படி தானே வந்து சொல்லியிருப்பேன். கூட இருக்கனால என்னோட அருமை தெரியல, அதை தான் சொன்னேன். அப்புறம் மதி, நான் உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன். இப்போ அங்கே தானே வந்தோம், உங்களை தேடி அங்கே தானே ஃபஸ்ட்டு போனோம். அப்போது எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நாளைக்கு காலையில் கிளம்பி வரீங்க. ஏற்கனவே ஆன்ட்டி வேறு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல். ஆமாம், அன்னைக்கு கூட கோயிலில் பார்த்து 2 பேர் பேசிக்கிட்டாங்க. ஏற்கனவே தெரியும் போல். அது எப்படி தெரியாமல் இருக்கும்? எல்லோரும் ஒரே ஊர் தானே. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறோன்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வெளியில் போயிட்டாங்க. அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்காக பழகினவங்களெல்லாம் மறந்துடுவாங்களா என்ன? எல்லோரும் ஒரே ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க தானே, அதான். அப்புறம் அவங்க கூட தான் வருவேன்லாம் சொல்லக்கூடாது. அவங்களாம் அப்புறமா வரட்டும், நீங்கள் சீக்கிரமாகவே வந்துடணும். சரி. அப்புறம் தேனி வீட்டிலாம் போய் சொல்லிட்டீங்களா? ஆமாம்மா, அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு மேடம் எங்களை வந்து பார்த்து அதுக்கப்புறம் மாலினி சொல்லிட்டு வரேன். இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. பஞ்சாயத்தா? ஐயோ, மறுபடியுமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மதி, எப்போ வருவீங்க? எப்போ வரணும்? இப்போ வந்தால் கூட இப்படியே கூட்டிகிட்டு போயிடுவேன். அது சரி. அப்புறம் மதியோட சாக்லேட் கலர்னே எல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கிக்க வேண்டியதானே? அட ஆமல்ல, அது வந்து வந்து என்ன வந்து போய் அது வந்து கேக் 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 கேக்கு தான். கேக்கு தான் அது. அது வந்து பேக்கரியில் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா லீவு லீவு லீவா? சரியா போச்சு போ. சரி, ஏன்னா மாலினி வீட்டிலலாம் நிறைய ஆர்டர் பண்ணுவாங்க. உனக்கும் கொஞ்சம் பைசா அந்த மாதிரி இருக்குமே நினச்சோம். அது இல்லாமல் போச்சா? ஆமாம், இந்த நேரம் பார்த்தா இருந்தாலும் எங்கே போனேன்? யாரு? அதாண்டி
அந்த கேக் செய்கிற ஆளு தான். ஓ அவரா? அவருக்கு அவருக்கு டெலிவரி ஆயிருக்கு. எது? ஐ மீன் இது அவங்க ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆயிருக்கு. புதுசாக வேலைக்கு ஆள் சேர்த்துருக்கியா? ஏன் இல்லையே. இல்லை, எப்பயும் பேக்கரியில் இருக்க அண்ணன் தானே? ஆமாம், அதான் மூர்த்தி அண்ணன் அவர் தான். 3 மாதத்துக்கு முன்னாடி கூட வரும்போது பார்த்தனே, அவர் தானே? ஆமாம். ஏன்? அவருக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. ஏன் மம்மி? இதோ கிளம்பிட்டேன் மம்மி, 10 நிமிஷத்தில் இருப்பேன். அண்ணாவா? இல்லை மம்மி வேண்டாம், நானும் ஷைலுவே வந்துடுவோம். இங்கே வீட்டு பக்கத்தில் தான் இருக்கோம், 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் மம்மி. ஆ ஓகே மம்மி. என்னது உங்கள் அம்மா லேட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்களோ? ஆமாப்பா. ஷைலு போகலாமா? லேட் ஆகிடுச்சுல. ம் போகலாம். ரவுடி, இதோ பின்னாடி ஒரு தாமரை குளம் இருக்குல்ல, அது வரும்போதே மாலினி பார்க்கணுன்னா அவளை மட்டும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடுறியா? ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேனே, அப்புறம் மறந்துடுவேன். அப்புறம் ஊருக்கு போய்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், பார்க்க முடியாமல் போச்சேன்னு. வா போகலாம். இருட்டுக்குள்ளே ஒன்றும் அவ்வளோவா தெரியாது, சீக்கிரம் போயிட்டு வா, வீட்டுக்கு போகணும். சரிப்பா, வாங்க போகலாம். வா போகலாம். ரொம்ப நேரமாக ஷாக்லேயே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ரொம்ப கேவலமாக இருக்கு. என்னது? என்கிட்ட மறைக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கள, அது அப்பட்டமாக உன் ஃபேஸில் அப்படியே தெரியுது. அது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை. டேய் என்னடாச்சு? அது கணேஷ் எப்படா வரான்? ஆமாண்டா, இந்த ராஸ்கல் சொல்லாம கொள்ளாம கூட போயிருக்கான் பத்தியா. வரட்டு வச்சுக்கிறேன், விடுறா. அவனை பார்த்தா தெரியும்ல, திடீர்னு பார்த்தா அங்கே இருப்பான், அப்புறம் இங்கே இருப்பான். நாளைக்கு காலைல பாரு, நீ எழுந்திருக்க முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுவான். அவனை பார்த்தா தெரியும்ல. தூங்கிட்டானா பாட்டி? அப்படிதான் நினைக்கிறேன். அவன் சாப்பிட்டானா பாட்டி? சாப்பிடல பாட்டி. அதான் போய் பார்த்தேன், தூங்கிட்டு இருந்தான். ஏன் இப்படி பண்றான்? டேய் இன்பா, என்னடா அதெல்லாம்? காலைல கேட்குறேன் பாட்டி. அதெல்லாம் சரி, நீங்களா சாப்பிட்டீங்களா? நாங்கள் போகும்போது இங்கே தான் உட்காந்துருந்தீங்க, இவ்வளோ எப்படி இங்கே தான் இருக்கீங்க? இதோ இனிமேல் தான் பாட்டி. நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல, டேப்லெட்ஸ்லாம் போட்டிங்கல்ல, ஏன் இங்கே எங்கே அலைஞ்சிட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே பாட்டி? ஆமாண்டா. டே கமல் பாட்டி, நான் தூங்குறேன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபோன் ரொம்ப நேரமாக அடிச்சிட்டே இருந்தது, அதான் சரி உங்ககிட்ட கொண்டு வந்தாலும் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். யாருன்னு பாரு, ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சிட்டே இருந்தது. நான் அட்டன் பண்ணேன், ஆனால் யாருமே பேசல. தூங்குறான்னு நினைக்கிறீங்களா? ஏன் பாட்டி, என்ன சொல்ல சொல்ல கேட்காம மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? நீ ஏன் அவனை விட்டுட்டு வந்த? ஐயோ பாட்டி, முக்கியமான ஒர்க் தான் சொன்னார், பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன போ நாங்கள் வந்து துரத்துனாரு, நான் என்ன பண்ண முடியும்? அப்போவே நினச்சேன் இதுக்கு தான் நம்மளை துரத்தி விட்றாருன்னு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா? எப்படி தான் சரி பண்ணுறதுன்னு தெரில பாட்டி. டேன்பா, என்னடா இதெல்லாம்? அம்மாவுக்கு தெரிஞ்சது என்னாவும் தெரியும்ல, எல்லாரும் வீட்டில் ஃபாஸ்டிங் இருக்கும். இவன் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறான்? நீ சொன்னதான் கேட்பான். நீ இதை பற்றி எதுவும் உன்கிட்ட பேசலையா? காலையில் கேட்குறேன் பாட்டி, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. இந்தா ஃபோனை போட்டு யாருன்னு பாரு. அவனே எனக்கு ஒரு நாள் தான் தூங்கிட்டு இருக்கான், இதுவே நோய் நோயின்னு காதுகிட்ட வந்து காலைல கொண்டு போய் கொடுத்தா போதும், நீயே வச்சுக்கோ. இது அவன் ஃபோனா? இது உன் ஃபோன் பண்ணி இருக்குடா. உன் ஃபோன் தான்டா. ஆமாண்டா, நானும் பார்க்கவே இல்லை பாரு. அங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து பேசிட்டு இருந்தேன்னா ஃபோனை கவனிக்கல. நானும் அவர் தானே உட்காந்து ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அவர் போன்னு துரத்துனதுல ஃபோன் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் போல. உன் ஃபோன் அங்கே வச்சுட்டு வந்தேன், அதுவே கத்திட்டே இருக்கு. நீ அம்மா கிட்ட பேசுனியா? கமல், அம்மா இருக்க போறா, என்னன்னு பார்த்து பேசு. சரிடா, நான் போய் தூங்குறேன்டா. ஓகே பாட்டி, குட் நைட் பாட்டி. குட் நைட் டார்லிங். போடா. சாக்லேட் ஷாப்? இது ஏய், யார் அந்த சாக்லேட் ஷாப்பு? இனியா? என்ன கமல்? அண்ணா, அதான் நானே இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். பாஸ் தான் சொன்னாரா? என்னதுடா, என்ன சொன்னன்ற? அதாண்ணா ஒரு பொண்ணு. பொண்ணா? இனியா? அதாண்ணா ஒரு பொண்ணு வண்டியில். சொன்னா ஒரு பொண்ணை வண்டியில் தட்டிட்டு வந்துட்டு. ஆமாம் சொன்னா. அதுக்கு என்ன இப்போ? அவள் பெரிய வாயாடின்னு சொன்னானே. உங்கள் 2 பேத்துக்கும் உங்கள் ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு, நீங்கள் மட்டும்தான் கரெக்டு, அப்படி தானே இன்பா? அமைதியாரா. என்னாச்சு கமல்? அண்ணா அது
இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லை. யார் மேல தப்பு இருக்கு? வேற யாரு? நம்ம கிட்ட தான் தப்பு இருக்கும். ஐயோ, அப்படிலாம் இல்லைண்ணா. டேய், அப்படிலாம் சொல்லாத. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க கிடையாது. ரெண்டு பேருமே சேம் தான். சரியா போச்சு. சும்மாவே பயங்கரமா பேசுவான். நீ என்னடா இப்படி சொல்ற? அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியாதே. கமல், எங்கோ இருக்குதே. உனக்கு ஒன்று புரியுதா? சொல்லுங்கண்ணா. இந்த வண்டியில் அடிச்சதுக்கும் நீங்கள் சாக்லேட் ஷாப்பில் மீட் பண்ணதுக்கும் கூடால ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கு. உனக்கு எதாவது ஞாபகம் இருக்கா? இல்லைண்ணா, நான் அன்றைக்கி வண்டியில் அடிச்சதுக்கப்புறமா அன்றைக்கி நான் சாக்லேட் ஷாப்பில் வச்சு தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு இன்சிடென்ட்டுக்கும் கேப்பில் நான் உங்களை பார்க்கவே இல்லைண்ணா. நீ பார்க்கல, ஆனால் உனக்கே தெரியாமல் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதை அவன் உங்ககிட்ட சொல்லலை. அதுதான் இவ்வளோ கோவமா இந்த வேலை பண்ணியிருக்கான். இருக்கலண்ணா, நான் கூட அப்படிதான் ஏதோ டவுட்டாக தான் இருக்கேன். ஏன்னா அதுக்கு இதுக்கு இவ்வளோ கோவப்படணும்? அதனால் நானும் அந்த டவுட்டில் தானே இருக்கேன். அப்புறம் அன்னைக்கு சாக்லேட் ஷாப்பில் கூட என்னை நிலா பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. நான் திரும்பி வந்து பார்க்கும்போதும் ரெண்டு பேரும் ஏதோ பயங்கரம் ஆர்கியூ பண்ணிட்டு நான் வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிலண்ணா. நான் கடைக்குள்ளே போய் நுழையும் போதும் பாஸ் தான் ஃபர்ஸ்ட் போனார். நான் பார்க்கும்போது ரெண்டு பேரும் முட்டிட்டு தான் நின்னாங்க. அப்போது நான் இல்லாத நேரத்தில் ரெண்டு பேருக்கு ஏதோ நடந்திருக்கு. அதுதான் இவ்வளோ பெரிய கோவத்துக்கு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேண்ணா. அப்போது அந்த விஷயம் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்பா, என்னடா இதெல்லாம் வந்திருக்க இடத்துல ஏன் இவ்வளோ கோவப்படுறான்? எங்க இருந்தா வந்து நமக்கு இவ்வளோ கோவம்? பாவம்டா அந்த பொண்ணு. உனக்கு எப்படி தெரியும் அவன் பாவம்னு? ஷெப்பா, உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. நீ அவனை ஒன்று தானே? உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. ஷாப்பை வாங்கினதுக்கப்புறம் இதே அவகிட்ட பேசினானா? இல்லைண்ணா, ஃபோன் டீலிங் தான். இதோ இப்போ கூட கால் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏன் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும். சார் இன்னும் உங்கள்கிட்ட பேசலண்ணா. என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான். ஆனால் இந்த விஷயத்தை மறைச்சிருக்கானா? அப்போ ஏதோ இருக்கு. நான் காலைல அவன்கிட்ட பேசுகிறேன். பாட்டி ஏதாவது சொன்னாங்களா? இல்லைண்ணா. என்கிட்ட இல்லைன்னா பாட்டிக்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுவான். சொல்லாமல் இருக்கவே மாட்டான். பாட்டிக்கிட்ட போய் சொல்லலையோ? சொன்னவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே, இல்லை கேட்கவாது செஞ்சுருப்பாங்களே. இல்லைண்ணா, எனக்கு தெரிஞ்சு பாட்டிக்கு தெரிஞ்ச என்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பாட்டியாரா? பாட்டியே தெரியாமல் வச்சிருக்கானா? அதனால தானே பாட்டி உங்ககிட்ட சொல்லாமல் இருக்காங்க. பாட்டி சொன்னதை என்ன சொல்லியிருப்பாங்களே. அப்போ இவன் மேலே தானே தப்பு இருக்கு. எதையுமே தெரியாமல் பேசாத என்ன? உனக்கு இவன் கேட்டவன் அவன் உனக்கு நல்லவளா? ஏதாச்சும் சொல்ற? அந்த பொண்ணு நீ முன்ன பண்ண பார்த்திருக்கியா? அவளுக்கு என்ன சப்போர்ட் பண்ணிட்டு வரைஞ்சுக்கிட்டு வர? ஐயோ அண்ணா, ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது கூட போய் காம்ப்ரமைஸ் பண்ண போறோன்னு போனவன் செத்தான். நான் தான் பெஸ்ட், நீ தான் பெஸ்ட்னு சும்மாவே சார் பற்றி தெரியும், பயங்கரமாக பேசுவார். அதில் மேடம் வேற லெவல், சும்மா பூந்து விளையாடுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லைண்ணா. அப்படி இருந்தா சும்மா விடுவாரா? அமைதியாக இருக்க பொண்ணுங்களையே பயங்கரமாக பண்ணுவார். இவங்க பயங்கரமாக பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது சும்மா விடுவாரா? அதான் கடையே விலைக்கு வாங்கிட்டார். இந்த விஷயம் அம்மா தெரியுமா? ஒரு ப்ராப்பர்ட்டி முடிச்சிருக்கோன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு கோயிலுக்கு பூஜை போடுறதுக்கு தான் அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டோமே. அப்போ ஆன்ட்டி பார்த்தாங்கல்ல, அதனால தெரியும் தான் நினைக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினதுலாம் ஓகே தான், அதை அடிச்சு போடுங்கன்னு நமக்கு தெரியுமா? இனியா அந்த பொண்ணு வேறு ஏதாவது சொன்னாலா? இல்லைண்ணா, பயங்கரமான ஆளு தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க குடும்பம் நம்ம கையில் இருக்குல்ல, கீழே வாங்கணும்ல, அதனால ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேண்ணா. சரிடா, நான் பேசுகிறேன். ரொம்ப நாளும் இதை பேசாமல் இருக்க முடியாது. நாளைக்கு காலையில் நான் அவன்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாலும் அவ்வளோதான். ஏன்னா இது நம்ம ஊர் கிடையாது. ஸோ இது அம்மாவுக்கு தெரியும் முன்னாடி இதை நான் அவன்கிட்ட பேசி என்னென்னு அதை முடிக்க பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அதோ அந்த விஷயம் மறைச்சி வச்சிருக்கான்ல, அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நான் அவன்கிட்ட முதல்ல போய் பேசவே முடியும். என்னத்தை மறைக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுபடி நான் அவன்கிட்ட பேசி இந்த விஷயத்தை நான் சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்க முடியும். இன்பா, நீ சொல்கிறத பார்த்தா அந்த பொண்ணு கொஞ்சம் இறக்கப்படுற மாதிரி இருக்கு. டே கமல், நீ என்ன கவலைப்படுற? இரு, காலையில் நான் போய் அவன் எந்திரிக்கட்டும், ரெண்டு தட்டு தட்டி அவன்கிட்ட இருந்து கீழே வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறேன். நீ போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துரு. டேய், காமெடி பண்ணாம நீ இன்னும் சாப்பிடல, போய் சாப்பிட்டு போய் படுப்போ. டேய், காமெடியா? என்னடா, என்னால் அவன்கிட்ட இருந்து கீழே வாங்க முடியாதுன்னு நினைக்கிறியா? பார்க்குறியா, நாளைக்கு காலையில் உனக்கு கீழே வாங்கி தரேன். அண்ணா ஒரு நிமிஷம், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டேய், நீ காலையிலேருந்து நீ போய் பாஸ் கிட்ட இந்த விஷயத்த மட்டும் பேசு. அதுவே போதும். நீ கீ வாங்குறியா வாங்கலையான்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். என்னங்கண்ணா? டேக் யூர் ஓன் டைம் மேன். காலைல வரையும் டைம் இருக்கு. நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பாஸ் கிட்ட போய் பேசு. நீ பேச மட்டும் செய். அப்புறமா நாங்கள் நீ கீ வாங்கி தருவே இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். என்ன? என்னடா ஆளாளுக்கு மிரட்டுறீங்க? ஏன் வாங்க முடியாதா? பெட்டு எவ்வளோடா? கண்டிப்பாக நாளைக்கு கீயை வாங்கி காட்டுறேன். அப்படியா? சரி, நீ என்ன சொல்ல நான் கேட்குறேன்டா. நான் பெட்டுக்கு ரெடிடா. நாளைக்கு காலையில் 11 o'clock வரையும் உனக்கு டைம்.
நீ எனக்கு சாவிலாம் வாங்கி தர வேணாம். இந்த விஷயத்த மட்டும் அவன்கிட்ட பேசு, அது எனக்கு போதும். நான் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். பாஸ், நாளைக்கு காலைல 11 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, அப்போ பாருங்க இந்த இனியனோட ஆட்டத்தை. டேய், மறுபடியும் யோசிச்சுக்கோ, அப்புறம் சேதாரம் உனக்கு தான். ஓகே, இந்த இனியனோட ஆட்டத்தை பாருங்க, அதுக்கப்புறம் ஓயிச்சிட்டோம். சரி, ஓகேடா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். நீ போய் தூங்கு கமல், நீ போய் தூங்கு. டேய் எந்திரடா. குட் நைட் கமல். எந்திரிடா. ஓ, நான் இவ்வளோ நேரம் பில்லோ மேலே வச்சு படுக்கலையா? டேய், குஷன் ரொம்ப நல்லாவே இருக்குடா. ஏன்டா சொல்ல மாட்டேன்? இங்க பாரு, நான் கத்துவங்களும் மரியாதை எந்திரிச்சிரு. நான் கத்துனேன், அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்துருவாங்க. இனியா, இனியா, யாரா அந்த பொண்ணு?